குன்னூர் நகர விடியல் வழக்கம் போலவே ஒரு மெல்லிய வெண்பனித்திரையை போர்த்தியபடிதான் தொடங்கியது. காலை 6 மணி இருக்கும். ஜன்னல் கண்ணாடிகளின் வழியே வெளியே பார்த்தால் 5 அடி தூரத்தில் நிற்பவர் கூட யார் என்று தெரியாத அளவுக்கு அத்தனை அடர்த்தியான பனிமூட்டம் சூழ்ந்திருந்தது. இலைகளின் நுனிகளில் தங்கிவிட்ட பனித்துளிகள் அதிகாலை காற்றின் அசைவிற்கு தாளம் தட்டுவது போல கீழே சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தன. அந்த சிறிய பழமையான வாடகை வீட்டின் சமையல் அறையில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் பரபரப்பு ஏற்கனவே குடியேறியிருந்தது. அடுப்பில் ஏற்றியிருந்த பாத்திரத்தில் இருந்து வெளிவந்த தேநீரின் நறுமணமும் ஏலக்காய் வாசமும் அந்த குளிர்காலையை ஓரளவிற்கு இதமாக்கி கொண்டிருந்தது. கைகளில் துணியை பிடித்து கொண்டு சுட சுட இருந்த இட்லி பாத்திரத்தை இறக்கி வைத்தாள் மதுமிதா. அவளது முகத்தில் ஒரு முதிர்ச்சியும் அதே சமயம் ஏதோ ஒரு தீராத பாரமும் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும். ஒரு காலத்தில் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டுமே பார்த்த அந்த முகத்தில் இன்று குடும்ப பாரமும் வாழ்க்கையை தனியாளாக எதிர்கொள்ளும் ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணின் யதார்த்தமும் அப்பட்டமாக தெரிந்தது. நெற்றியில் விழுந்த சில முடிகளை தனது இடது கையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு சமையலறைய மேடையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி 6:45 ஆகிவிட்டதை கண்டதும், ஐயோ டைம் ஆயிடுச்சே, ரித்து குட்டியை இன்னும் எழுப்பவே இல்லை என்று தனக்குள்ளேயே பதறியவள் கைகளை முந்தானையில் துடைத்துக் கொண்டே படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அங்கே ஒரு சிறிய மெத்தையில் உடம்பை வில்லாக வளைத்து போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் 3 வயது ரித்தீஷ். அவளது உலகம், அவளது உயிர், அவளது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஒரே அர்த்தம் அவளது செல்ல மகன் ரித்து. மெதுவாக மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்த மது அவனது போர்வையை சற்றே விலக்கினாள். பஞ்சு போன்ற கன்னங்களும் தூக்கத்தில் லேசாக திறந்திருந்த அந்த சிறிய உதடுகளும் நெத்தியில் கலைந்து கிடந்த சுருள் முடிகளும் அவளை அறியாமலேயே மதுவின் கண்களில் ஒரு சொட்டு நீர் துளிர்க்க செய்தது. இந்த முகத்திற்காகத்தான், இந்த ஒரே ஒரு முகத்திற்காக மட்டும்தான் அவள் இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறாள். ரித்து செல்லம், குட்டிமா எழுந்திரிங்க என்று அவனது கன்னத்தை மென்மையாக வருடினாள். என்று முனகிக் கொண்டே தனது பிஞ்சு கைகளால் கண்களை துடைத்துக் கொண்டு தாயின் மடியில் முகம் புதைத்துக் கொண்டான் ரித்து. அம்மா குளிருதுமா என்று மழை மாறாத குரலில் அவன் சினுங்கிய போது மதுவின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு பழைய நினைவு வந்து போனது. இதே போன்ற ஒரு குளிர்கால காலை பொழுதில் யாரோ ஒருவன் அவளது கைகளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டு, குளிர்துடி மது என்று உருகிய அந்த ஞாபகம் சட்டென்று அவளை வதைத்தது. உடனே தலையை குலுக்கி அந்த நினைவை உதறினாள் மது. இல்ல, நான் பழைய நினைவுகள்ல வாழக்கூடாது. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே உலகம் என் ரித்து மட்டும்தான் என்று மனதை திடப்படுத்தி கொண்டாள். குட்டி பையன், இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சா தானே அம்மா ஆபீஸ்க்கு போக முடியும். அப்புறம் கிரெச்சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. சீக்கிரம் வாங்க, அம்மா குளிப்பாட்டி விடுறேன் என்று அவனை தூக்கி தன் இடுப்பில் வைத்துக் கொண்டு குளியலறைக்குள் நுழைய, அதற்கு பின் நடந்ததெல்லாம் ஒரு இயந்திரத்தனமான ஓட்டம்தான். ரித்துவை வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிப்பாட்டி அவனுக்கு பிடித்த நீல நிற சட்டையை போட்டு தலை சீவி நெற்றியில் ஒரு குட்டி திருஷ்டி போட்டும் வைத்தாள். அதற்குள் கடிகாரம் 7:30 என்று காட்டியது. இந்தாங்க, இட்லி சாப்பிடுங்க பார்க்கலாம் என்று தட்டில் இட்லியை பிசைந்து சாம்பார் ஊட்டிவிட தொடங்கினாள். அம்மா, இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவியா என்று வாயில் உணவை மென்று கொண்டே கேட்டான் ரித்து. அம்மா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவேண்டா தங்கம். நீ கிரஷ்ல சமத்தா இருக்கணும், சரியா? அங்க குடுக்கிற பாலை குடிச்சுக்கணும், அடம் பண்ணக்கூடாது என்று அவனது நெற்றியில் முத்தமிட்டவள் தானும் அறக்க பறக்க 2 இட்லிகளை வாயில் திணித்துக் கொண்டு மதிய உணவிற்கான டிஃபன் பாக்ஸை எடுத்து பையில் வைத்தாள். பிறகு வீட்டின் சிறிய பூஜை அறையின் முன்னால் நின்று கண்களை மூடினாள். அவளது பிரார்த்தனை எப்போதும் மிகச் சிறியதுதான். ஆண்டவா, என் பையனுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. இந்த வேலை எனக்கு நிலைக்கணும். எங்களை யாருடைய கண்ணிலும் படாம காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டாள். வீட்டை பூட்டிவிட்டு ரித்துவின் கைகளை பிடித்துக் கொண்டு குன்னூரின் அந்த பனி படர்ந்த சாலையில் நடக்க தொடங்கினாள் மது. குளிர்காற்று அவளது முகத்தை தாக்கியது. சாலையின் ஓரத்தில் இருந்த அந்த பச்சை குழந்தைகளுக்கான காப்பகத்தில் ரித்துவை விட்டவள், அம்மா போயிட்டு வரண்டா செல்லம் என்று விடை பெற்ற போது ரித்து அவளது கைகளை பிடித்துக் கொண்டு, சீக்கிரம் வந்துருமா என்று தன் பிஞ்சு குரலில் சொன்னான். அவனிடம் புன்னகைத்து விட்டு திரும்பிய மதுவின் முகம் அடுத்த கணம் அடுத்த கட்ட ஓட்டத்திற்கு தயாரானது. அங்கிருந்து வேகமாக நடந்து பேருந்து நிலையத்தை அடைந்து அவள் வேலை பார்க்கும் ஹைலாண்ட் எஸ்டேட் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறினாள். கடந்த 2 வருடங்களாக இந்த அலுவலகத்தில்தான் மேலாண் இயக்குனர் சிவகுமார் என்பவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்த்து வருகிறாள் மது. அவளது படிப்புக்கு ஏத்த நல்ல வேலை, ஓரளவிற்கு போதுமான சம்பளம்.
அந்த ஆபீஸில் மதுவின் உழைப்பும் அவளது அமைதியான குணமும் எல்லோராலும் மதிக்கப்பட்டது. ஆபீஸை அடைந்து இருக்கையில் அமர்ந்ததும் கம்ப்யூட்டரை ஆன் செய்துவிட்டு தனது டைரியை பார்த்தாள். அடுத்த வாரம் குன்னூரில் ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் பார்ட்டி நடக்கவிருக்கிறது. தமிழ்நாட்டின் டாப் பிசினஸ் மேக்னெட்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும் ஒரு மாபெரும் கூட்டம் அது. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பு மதுவிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்த மதுவின் பார்வை ஜன்னலுக்கு வெளியே இருந்த பனிமூட்டத்தின் மீது நிலைத்தது. பனிமூட்டம் எப்பொழுதுமே சில உண்மைகளை மறைத்து வைத்திருக்கும், அது போலத்தான் அவளது வாழ்க்கையும் என்று நினைத்து கொண்டாள். அமைதியாக தொடங்கிய அந்த விடியல் அவளது மனதிற்குள் ஒரு பெரிய புயலின் ஆரம்பமாக இருக்கப் போகிறது என்று அவளுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. ஜன்னல் வழியே தெரிந்த அந்த பனித்திரை மெதுவாக விலகி அவளது கடந்த கால கல்லூரி நாட்களை அவளது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. அப்படியே காலம் பின்னோக்கி நகர சரியாக 4 வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற மாபெரும் கல்லூரியின் வளாகம் அது. குன்னூரின் அமைதிக்கு முற்றிலும் மாறாக அங்கே கொண்டாட்டமும் ஆரவாரமும் இளமையின் துடிப்பும் காதை கிழித்து கொண்டிருந்தன. அன்று கல்லூரியின் மிக முக்கியமான நாள், ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி. முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்கும் மாணவ மாணவிகளை வரவேற்பதற்காக கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்ட விழா அது. அரங்கத்தின் ஒரு பக்கத்தில் அந்த பெரிய கல்லூரியே வியந்து பார்க்கும் ஒரு கெத்து கேங் அமர்ந்திருந்தது. அவர்கள்தான் இறுதியாண்டு மேலாண்மை படிக்கும் அந்த புகழ்பெற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேங். லோகேஷ், திவ்யா, விக்ரம், பிரியா மற்றும் சர்வேஷ், மதுமிதா. ஆமாம், அந்த 6 பேர் கொண்ட கேங்கில் இருக்கும் அந்த 3 ஜோடிகளுமே கல்லூரியின் அதிகாரப்பூர்வமான காதலர்கள். முதலாம் ஆண்டின் முதல் பாதியிலேயே மலர்ந்த காதல் அது. 3 வருடங்களை கடந்து இன்று இறுதியாண்டின் இறுதியாட்களை நோக்கி சென்று கொண்டிருந்த போதிலும் அவர்களின் நட்புக்கும் காதலுக்கும் ஒரு துளி கூட குறைவில்லை. ஏய், சல்சா டான்ஸ் சாப்பிட கூப்பிடுறாங்கடா. விக்ரம், பிரியா 2 பேரும் மேடைக்கு போங்கடா என்று கத்தினான் லோகேஷ். டேய் இருடா, இன்னும் நம்ம சீஃப் கெஸ்டே வரல, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று சிரித்தாள் திவ்யா. ஆனால் அந்த பெரிய கூட்டத்திலும் ஒட்டுமொத்த அரங்கத்தின் ஆரவாரத்திலும் தங்களை முற்றிலும் தனிமைப்படுத்திக் கொண்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர் சர்வேஷும் மதுமிதாவும். சர்வா 6 அடி உயரம், கூர்மையான கண்கள், மாநிறம், எப்பொழுதுமே ஒரு கம்பீரமான நடை, வசதியான வீட்டு பிள்ளைக்கே உண்டான அந்த திமிரும் அலட்சியமும் கலந்த ஒரு வசீகரம் அவனிடம் இருந்தது. ஆனால் அந்த திமிரும் கம்பீரமும் அவளது காதலி மதுமிதாவின் முன்னால் மட்டும் அப்படியே உருகி போய்விடும். மதுமிதா அன்று அவள் உடுத்தியிருந்த இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவையும் மல்லிகை பூவும் அவளது கள்ளமில்லா புன்னகையும் அவளை ஒரு தேவதை போலவே காட்டியது. என்னடி மது, இன்னைக்கு புடவையில செம்மையா இருக்க, உன்னை பார்த்துட்டு இருந்தா எனக்கு படிப்புல கவனமே போகாது போல இருக்கே என்று அவளது காலதருகே குனிந்து ரகசியமாக கிசுகிசுத்தான் சர்வா. அவன் கூறியதை கேட்ட மதுவின் கன்னங்கள் சட்டென்று சிவந்தன. போங்க சர்வா, சுத்தியும் எல்லாரும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு போறாங்க என்று லேசாக அவனை பிடித்து தள்ளினாள். பாக்கட்டும் டி, இந்த சர்வா மதுவை காதலிக்கிறாங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும், இதுல என்ன ஒளியும் மறைவு என்று அவளது கையை மீசைக்கடியில் யாரும் பார்க்காதவாறு பலமாக பற்றி கொண்டான். அவனது கைகளின் வெப்பம் மதுவின் உடலுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவர்களின் காதல் அத்தனை உண்மையானது, அத்தனை சின்சியரானது. கல்லூரி தொடக்க நாளில் லைப்ரரியில் புத்தகங்களை மாற்றிக்கொள்ளும் போது தற்செயலாக தொடங்கிய அந்த பார்வை இன்று இருவரின் மூச்சுக்காற்றாகவும் மாறியிருந்தது. சர்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்று மது சொல்ல, எதுக்கடி பயம் என்று கேட்டான். இல்ல, இன்னும் சில மாதத்துல காலேஜ் முடிஞ்சிரும், எல்லாரும் பிரிஞ்சிருவோம், நீயும் ஃபாரின் போக போறன்னு உங்க வீட்டுல பேசுறதா சொன்னியே, அப்போ நம்ம காதல் என்று அவளது கண்களில் லேசான கலக்கம் தெரிந்தது. சர்வா அவளது கையை இன்னும் பலமாக அழுத்தி கொண்டவன் அவளது கண்களை நேராக பார்த்து, மது, என் உயிரே போனாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சர்வா வாழ்க்கையில மது மட்டும்தான். நான் ஃபாரின் போறது என்னோட பிசினஸ் நாலேஜ் வளர்த்துக்க மட்டும்தான். அங்கிருந்து வந்த உடனே முதல் வேலையா உங்க வீட்டு வாசல்ல தான் வந்து நிப்பேன். நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், இதை நீ எப்பவும் மறக்க கூடாது, புரியுதா என்றான் அத்தனை உறுதியாக. அவனது அந்த வார்த்தைகளும் அந்த பார்வையும் மதுவின் மனதில் இருந்த பயத்தை அப்படியே பனியாக கரைத்தது. அவளது உதடுகளில் ஒரு நிம்மதியான புன்னகை அரும்பியது. அதற்கு பிறகு வந்த அந்த ஓராண்டு காலம் சர்வாக்கும் மதுவிற்கும் ஒரு பொற்காலமாகவே அமைந்தது எனலாம். கல்லூரி வளாகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்களின் காதல் சுவடுகள் இருந்தன. அவர்கள் அடிக்கடி மாலை நேரங்களில் மெரினா பீச்சிற்கு செல்வார்கள். அலைகள் வந்து கால்களை நனைக்கும் போது சர்வாவின் தோளில் முகம் புதைத்துக் கொண்டே மது நடப்பாள். சுட சுட சுண்டல் சாப்பிட்டுக் கொண்டே எதிர்கால வாழ்க்கையை பற்றி அவர்கள் பேசாத பேச்சுக்களே இல்லை.
நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம ஒரு சின்ன வீட்டுல தனியா இருக்கணும் சர்வா. உன்னோட பெரிய பங்களா எல்லாம் எனக்கு வேண்டாம். காலையில நீ ஆபீஸ் போகும்போது நானே உனக்கு சமைச்சு தரணும் என்று மது ஆசையாக சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது மேடம். நீங்க என் வீட்டுக்கு மகாராணியா தான் வரப்போறீங்க. உங்களுக்கு சமைக்க 4 வேலைக்காரங்க இருப்பாங்க. ஆனா நீ ஆசையா ஊட்டி விட்டா நான் வேணா சாப்பிடுவேன் என்று அவளது மூக்கை தொட்டு வம்பு இழுப்பான் சர்வா. பூங்காக்கள், திரையரங்குகள் என அவர்கள் செல்லாத இடமே இல்லை. எந்த தியேட்டருக்கு போனாலும் கடைசி வரிசை இருக்கையில் அமர்ந்து கொண்டு படத்தில் கவனம் செலுத்தாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே கைகோர்த்து அமர்ந்திருப்பார்கள். அவளது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு அவள் வீட்டின் முன்னால் தன் பைக்கில் வந்து நின்று அவளுக்கு பிடித்தமான சாக்லேட்களையும் ரோஜா பூக்களையும் கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்துவதில் சர்வாவிற்கு ஒரு தனி சந்தோஷம் இருந்தது. அவர்களது காதலின் உச்சகட்டமாக அமைந்தது கல்லூரி இறுதியாண்டின் இறுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த ஊட்டி ஹில் ஸ்டேஷன் வெகேஷன் ட்ரிப். குளிர்காலத்தில் வீசும் அந்த மலை பிரதேசத்தில் ஒட்டுமொத்த கல்லூரியும் ஜாலியாக பாட்டு பாடி கொண்டிருக்க, சர்வாவும் மதுவும் மட்டும் தனியாக அந்த பனி படர்ந்த பாதைகளில் கைகோர்த்து நடந்தனர். மது, இந்த கிளைமேட் எப்படி இருக்கு என்று சர்வா அவளது தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவனது ஓவர் கோட்டிற்குள் மதுவின் சிறிய உடல் ஒடுங்கிக் கொண்டது. ரொம்ப அழகா இருக்கு சர்வா. இந்த நிமிஷம் இப்படியே உறைஞ்சு போயிடக்கூடாதான்னு தோணுது என்றாள் மது அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு. குறையாது டி, ஆனா இந்த நினைவுகள் எப்பவுமே நம்ம மனசுல அப்படியே இருக்கும் என்று அவளது நெற்றியில் தன் உதடுகளை பதித்தான் சர்வா. அந்த முத்தம் வெறும் உடல் சார்ந்ததாக இல்லை, இரு ஆன்மாக்களின் புனிதமான ஒப்பந்தமாக இருந்தது. அவர்களின் காதல் விஷயம் இருதரப்பு வீட்டாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்தே இருந்தது. சர்வாவின் குடும்பம் சென்னையில் மிகப்பெரிய அரசியல் மற்றும் பிசினஸ் பின்னணி கொண்ட ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பம். மதுவின் குடும்பமும் அப்பொழுது நல்ல வசதியான கௌரவமான ஒரு குடும்பமாகவே இருந்தது. இரு தரப்பு பெற்றோர்களும் பசங்க படிப்பு முடிட்டோம், அப்புறம் முறைப்படி பேசி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் என்று தங்களுக்குள் ஒரு மௌனமான சம்மதத்தை கொண்டிருந்தனர். அதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் காலம் எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லையே. கல்லூரி தேர்வுகள் முடிந்தன. இறுதி நாளும் வந்தது. அன்று மாலை கல்லூரியின் விடைபெறும் நாள். எல்லோரும் அழுது கொண்டே ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து பிரிந்து கொண்டிருந்தனர். அந்த 6 பேர் கொண்ட கேங்கு மட்டும் ஒரு ஹோட்டலில் டின்னருக்காக ஒன்று கூடியது. டேய், நாளையிலிருந்து நாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிடுவோம்டா, நினைச்சாலே அழுகியா வருது என்று திவ்யா பிரியாவின் தோளில் சாய்ந்து அழுதாள். ஹே லூசு, போன் இருக்கேடி, நாம எப்ப வேணாலும் பேசிக்கலாம், மீட் பண்ணலாம் என்று லோகேஷ் ஆறுதல் கூறினாலும் அவனது குரலிலும் ஒரு நடுக்கம் இருந்தது. டின்னர் முடித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விடைபெற்ற பிறகு சர்வாவும் மதுவும் தங்களின் வழக்கமான அந்த பழைய காஃபி ஷாப்பிற்கு சென்றனர். மறுநாள் அதிகாலை சர்வா மேல் படிப்பிற்காக லண்டன் கிளம்புகிறான். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அவன் அங்கேயே இருக்க வேண்டும். இருவருக்குள்ளும் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. காஃபி கப்பில் இருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தது. ஆனால் இருவரும் அதை தொடவில்லை. மதுவின் கண்களில் இருந்து கண்ணீர் மலமளவென கொட்டி கொண்டிருக்க, மது ப்ளீஸ் டி, அழாத. நீ அழுத நல்ல நிம்மதியா ஃபிளைட் ஏற முடியாதுடி என்று அவளது கைகளை பிடித்து கொண்டான் சர்வா. அவனது கண்களும் கலங்கியிருந்தது. எப்படி சர்வா அழாம இருக்கட்டும், உன்னை பார்க்காம நான் எப்படி 2 வருஷம் இருக்க போறேன்? எனக்கு ஏதோ நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குதுடா என்று விம்மி விம்மி அழுதாள் மது. சர்வா அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்து விட்டவன், மது, நாம ஒரு 2 வருஷம் பிரிய போறோம். ஆனா நம்ம மனசு எப்பவும் ஒன்னாதான் இருக்கும். நாம இந்த 2 வருஷமும் கான்டாக்ட்ல இருக்க சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ போட்டுக்கலாம், ஓகேவா என்றான் அவளது மனதை மாற்றும் பொருட்டு. மது லேசாக தலையசைத்தாள். ரூல் நம்பர் 1, நாங்க போய் இறங்கினதுல இருந்து டெய்லி ஒரு டைம் ஆவது நம்ம வீடியோ கால்ல பேசிக்கணும். டைம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் எனக்காக நீயும் உனக்காக நானும் டைம் ஒதுக்கணும். ரூல் நம்பர் 2, வாட்ஸ்அப்ல யாரு மெசேஜ் பண்ணினாலும் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணிடணும். பிஸியா இருந்தா கூட பிஸின்னு ஒரு மெசேஜ் ஆவது வரணும். ரூல் நம்பர் 3, ரொம்ப முக்கியம், யார் கால் பண்ணினாலும் இன்னொருத்தர் அட்டன் பண்ணாம இருக்கவே கூடாது. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா அடுத்த 5 நிமிஷத்துல திரும்ப கூப்பிடணும், ஓகேவா என்று சர்வா சொன்ன போது மதுவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. சரிடா, நான் எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். நீயும் அங்க போயிட்டு வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, புரியுதா என்று மது செல்லமாக மிரட்டினாள். வாங்குவடி,
இந்த சர்வாவுக்கு எப்பவும் மது மட்டும்தான் என்று அவளது கையில் முத்தமிட்டான். அந்த கடைசி இரவு அவர்களில் தங்கள் கல்லூரி வளாகத்திற்குள் மீண்டும் ஒருமுறை சென்று அவர்கள் காதலித்த பேசி சிரித்த அனைத்து இடங்களையும் ஆசை தீர பார்த்துவிட்டு நெஞ்சில் ஒரு பெரிய நம்பிக்கையோடும் பாரத்தோடும் விடைபெற்றுக் கொண்டனர். மறுநாள் காலை சென்னை விமான நிலையத்தில் மதுவின் கண்ணீரோடு லண்டன் விமானம் ஏறினான் சர்வா. அவன் லண்டன் சென்று சேர்ந்த முதல் 5 மாதங்கள் அவர்கள் போட்டுக்கொண்ட விதிகளைப் போலவே வாழ்க்கை அத்தனை அழகாக நகர்ந்தது. சர்வா அங்கே எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் மதுவிற்காக நேரம் ஒதுக்க தவறியதே இல்லை. தினமும் வீடியோ காலில் அவளது முகத்தை பார்த்தால்தான் அவனுக்கு தூக்கமே வரும். மதுக்குட்டி, இன்னைக்கு என்ன சமைச்ச? உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி என்று அவன் உருகி பேசும் போதெல்லாம் மதுவின் காதல் இன்னும் அதிகமானது. அவளும் தன் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட அவனிடம் பகிர்ந்து கொள்வாள். ஆனால் விதி வேறு ஒரு கொடூரமான திட்டத்தை வைத்திருந்தது. அந்த 6வது மாதம் தொடங்கும் போது மதுமிதாவின் தங்கை ராஜசேகரின் பிசினஸில் மிக பெரிய இடி விழுந்தது. அவர் நம்பி முதலீடு செய்த ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் பார்ட்னர்களின் ஏமாற்று வேலைகளால் முற்றிலுமாக முடங்கியது. ஒரே வாரத்தில் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட அதுவரை கௌரவமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்த குடும்பம் திடீரென கடன்காரர்களின் பிடியில் சிக்கியது. தினமும் வீட்டிற்கு முன்னால் வந்து கடன்காரர்கள் சத்தம் போடத் தொடங்கினர். அவர்கள் வைத்திருந்த பெரிய பங்களா சொத்துக்கள் அனைத்தையும் விற்று கடனை அடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த திடீர் மாற்றத்தையும் அவமானத்தையும் ராஜசேகரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பொண்ண ஒரு மகாராணி மாதிரி வளர்த்தேனே, இன்னைக்கு நடு தெருவுல நிக்க வச்சிட்டேனே என்று அவர் நாளுக்கு நாள் உருக தொடங்கினார். ஒரு நாள் இரவு கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து அசிங்கமான வார்த்தைகளால் கத்திக் கொண்டிருக்க அந்த நெஞ்சு அழுத்தத்தை தாங்க முடியாமல் ராஜசேகர் தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அப்படியே சோஃபாவில் சரிந்தார். பதறி போய் மதுவும் அவளது அம்மாவும் அவரை மருத்துவமனைக்கு கூட்டி சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கடுமையான மாரடைப்பால் அவரது உயிர் பிரிந்தது. தந்தையின் திடீர் மரணம் மதுவை ஒட்டுமொத்தமாக உடைத்து போட்டது. அழுது அழுது அவளது கண்கள் வீங்கி போயிருக்க, ஒரு பக்கம் தந்தையின் மரணம், இன்னொரு பக்கம் அடுத்த வேளை உணவிற்கே வழியில்லாத அளவுக்கு வறுமை, கடன்காரர்களின் மிரட்டல் என அவளது வாழ்க்கை நரகமாக மாறியது. தந்தையின் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்த அந்த 3வது நாள் மதுவின் வீட்டின் முன்னால் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர்கள் வேறு யாரும் இல்லை, சர்வாவின் பெற்றோர் சந்திரசேகரும் லட்சுமியும் தான். அவர்களை பார்த்ததும் மதுவிற்குள் ஒரு சின்ன நம்பிக்கை துளிர்த்தது. சர்வாவின் அப்பா அம்மா வந்திருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்வாங்க என்று நினைத்து கண்களை துடைத்துக் கொண்டு ஓடி சென்று வாசலில் நின்றாள். ஆனால் லட்சுமியின் முகத்தில் எந்த ஒரு இரக்கமும் இல்லை. மாறாக ஒருவித அருவருப்பும் திமிரும் தான் குடிக்கொண்டிருந்தது. சந்திரசேகர் மதுவை மட்டும் தனியாக வீட்டின் பின்புறத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே லட்சுமியும் வந்து நின்று கொள்ள, மதுமிதா, உங்க அப்பா இறந்ததுக்கு எங்க அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா நாங்க இங்க வந்தது ஆறுதல் சொல்ல மட்டும் இல்ல, சில விஷயங்களை தெளிவுபடுத்த தான் வந்திருக்கோம் என்றார் சந்திரசேகர் மிகவும் கராரான குரலில். மது புரியாமல் அவர்களை பார்த்தாள். என்ன சொல்றீங்க என்று அவளது குரல் நடுங்கியது. உடனே லட்சுமி குறுக்கிட்டு, என்ன அங்கிள் ஆண்டின்னு இன்னும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது நீங்க நல்ல அந்தஸ்துல இருந்தீங்க. என் பையனும் நீயும் காலேஜ்ல சுத்தினப்போ நாங்க எதுவும் சொல்லல, ஏன்னா உங்க அந்தஸ்து எங்களுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க அப்பா கடன்காரனா செத்து போயிட்டாரு, நீங்க நடு தெருவுல நிக்கிறீங்க. இந்த நிலைமையில இருக்கிற உன்ன எங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க நாங்க ஒன்னும் முட்டாளுங்கல்ல என்று மிக கொடூரமான வார்த்தைகளை வீசினாள். மதுவின் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல இருந்தது. ஆண்டி, சர்வாவும் நானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம், அவனுக்கு நான் இல்லைன்னா என்று சொல்ல தொடங்குவதற்குள் சந்திரசேகர் அவளது கையை பிடித்து தடுத்தார். நிறுத்து மதுமிதா, சர்வா இப்போ லண்டன்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் படிச்சு முடிச்சு வந்த உடனே எங்க ஒட்டுமொத்த பிசினஸையும் அவன் தான் டேக் ஓவர் பண்ண போறான். அவனுக்கு நாங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரி அவனுக்கு தேவையே இல்லை. இதோ பார், இதுக்கு மேல நீ சர்வா கூட பேசவோ தொடர்பு வச்சுக்கவோ கூடாது. உன்னோட போனை நீ இப்பவே ஆஃப் பண்ணணும் என்றார் சந்திரசேகர். மது அழுது கொண்டே, என்னால முடியாது அங்கிள், சர்வா கிட்ட நான் ஒரு வார்த்தையாவது பேசணும், அவன்கிட்ட இந்த நிலைமையை சொல்லணும் என்று கெஞ்சினாள். உடனே லட்சுமி மதுவின் முகத்திற்கு நேராக தன் விரலை நீட்டி, இங்க பாருடி,
நீ இப்போ சர்வாவை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அது அவனோட படிப்புக்கும் கெரியருக்கும் தான் பாதிப்பு. அவன் அங்க பதறி போய் படிப்பை விட்டுட்டு இங்க வருவான். அப்படி ஏதாவது நடந்து எங்க கௌரவத்துக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் நீயும் சரி உங்க அம்மாவும் சரி உயிரோடவே இருக்க மாட்டீங்க. நாங்க நினைச்சா உங்களை இந்த ஊர்லயே வாழ விடாம பண்ணிடுவோம். உங்க அம்மாவோட உயிர் உனக்கு முக்கியம்னா இப்பவே சர்வாவோட கான்டாக்ட கட் பண்ணு என்று மிரட்டினாள். தன் அம்மாவின் உயிரையும் சர்வாவின் எதிர்கால கெரியரையும் நினைத்து பார்த்த மதுவிற்கு வேறு வழி தெரியவில்லை. விதியின் கொடூர பிடியில் சிக்கியவள் அழுது கொண்டே தன் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். அவளது சிம் கார்டை கழட்டி எறிந்தவள் சர்வாவோடு இருந்த அத்தனை தொடர்புகளையும் கண்ணீரோடு தோண்டித்தாள். அடுத்த 2 நாட்கள் லண்டனில் இருந்த சர்வா தான் பைத்தியம் பிடித்தவன் போல சுற்றி கொண்டிருந்தான். மதுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. வாட்ஸ்அப் மெசேஜ்கள் எதற்கும் ப்ளூடிக்கும் விழவில்லை. 2 நாட்கள் அவனுக்கு எந்த மெசேஜும் வராததால் அவளுக்கு ஏதேனும் ஆபத்தோ என்று அவனது நெஞ்சு பதறியது. அவர்கள் போட்டுக்கொண்ட விதிகளின்படி மது இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டாள் என்பது அவனுக்கு தெரியும். தாங்க முடியாமல் சர்வா தன் அம்மாவுக்கு தொடர்பு கொண்டான். ஹலோ அம்மா, அம்மா மதுவோட போன் 2 நாளா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. எனக்கு இங்க படிப்பே ஓடலமா, நெஞ்செல்லாம் பதறது. கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்னாச்சுன்னு பார்க்க சொல்லுங்கம்மா பிளீஸ்மா என்று சர்வாவின் குரலில் அத்தனை தவிப்பு இருந்தது. லட்சுமி ஏற்கனவே சந்திரசேகருடன் சேர்ந்து போட்ட திட்டத்தின்படி தன் குரலை மிகவும் சாதாரணமாக மாற்றிக்கொண்டு பேசினாள். என்னப்பா சர்வா, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனா எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ அங்க படிக்க போயிருக்க, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. சரி நீ பதறாத, நான் நம்ம டிரைவர் அனுப்பி அவங்க வீட்டுல என்னாச்சுன்னு விசாரிக்க சொல்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு என்று போனை வைத்தாள். அடுத்த 2 நாட்களும் சர்வாவிற்கு நரகமாகவே கழிந்தன. அவன் மீண்டும் மீண்டும் தன் அம்மாவை அழைத்து, அம்மா விசாரிச்சிங்களாமா, என்னாச்சு மதுவுக்கு என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். லட்சுமி உடனே உண்மையை சொன்னால் சர்வாவிற்கு சந்தேகம் வரும் என்பதை நன்கு அறிந்திருந்தாள். அவசரப்பட்டு உடனே ஒரு பொய்ய சொன்னா சர்வா அதை நம்ப மாட்டான். அவங்க வீட்டுக்கு நேர்ல போகணும்னு பிளான் பண்ணுவான். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் என்று சந்திரசேகரிடம் ஆலோசித்தாள். அடுத்த நாள் சர்வா கூப்பிட்ட போது லட்சுமி தன் குரலில் ஒரு செயற்கையான தயக்கத்தையும் வருத்தத்தையும் வரவழைத்து கொண்டு பேசினார். சர்வா, நீ கேட்டன்னு நான் டிரைவர் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விசாரிச்சேன்பா. ஆனா என்று இழுத்தார். ஆனா என்னம்மா சொல்லுங்கம்மா, எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு என்று கத்தினான் சர்வா. இல்லப்பா, அவங்க வீடு பூட்டி இருக்குதுன்னு டிரைவர் சொன்னான். பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ அவங்க குடும்பத்தோட திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களாம். அவங்க அப்பாவோட பிசினஸ்ல ஏதோ பெரிய நஷ்டமா, அதனால கடனை அடைக்க வீட்டை வித்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போயிட்டாங்களாம்ப்பா. அந்த பொண்ணோட போனும் அதனாலதான் ரீச் ஆகல போல இருக்கு என்று ஒரு புதிய கதையை ஜோடித்தாள் லட்சுமி. இதை கேட்ட சர்வாவிற்குள் ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. மதுவின் குடும்பத்திற்கு நஷ்டமா? அவளது தந்தை வீட்டை வித்து விட்டாரா? ஆனா மது ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருந்தாலும் அவ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. நாங்க போட்டுக்கொண்ட காதல் விதிகள் என்ன ஆகிறது என்று அவனது மூளை குடைய தொடங்கியது. இல்லம்மா, மது என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. அவளுக்கு என் மேல எவ்வளோ லவ் இருக்கு தெரியுமா? அவ கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுவா. நான் வெயிட் பண்றேன் என்றான் சர்வா அவளது காதலின் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன். நாட்கள் வாரங்களாயின. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் என 1 மாதம் கடந்தது. மதுவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. சர்வா லண்டனில் ஒரு நடமாடும் பிணமாக மாறினான். அவனால் வகுப்புகளுக்கு சரியாக செல்ல முடியவில்லை. அவளது பழைய நினைவுகளும் காஃபி ஷாப்பில் பேசிக்கொண்ட விஷயங்களும் அவனை கொன்றன. மது, எங்கடி இருக்க? ஏண்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சர்வா உனக்காக உயிரையே கொடுப்பேண்டி. ஏன் என்ன இப்படி தவிக்க விடுற என்று இரவுகளில் தலையணையில் முகம் புதைத்து அழுதான். 1 மாதத்திற்கு பிறகு லட்சுமியும் சந்திரசேகரும் தங்களின் அடுத்த கட்ட சதித்திட்டத்தை அரங்கேற்றினர். சர்வாவின் மனதில் மதுவின் மீது ஒரு பெரிய வெறுப்பை உண்டாக்கினால் மட்டும்தான் அவன் அவளை மறப்பான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதற்காக அவர்கள் மதுவிற்கு வேறொருவருடன் திருமணம் நடந்துவிட்டது போன்ற ஒரு போலி நாடகத்தை உருவாக்கினர். அன்று மாலை சர்வா மீண்டும் தன் அம்மாவுக்கு தொடர்பு கொண்டான்.
அவனது குரல் அழுது அழுது அடியோடு உடைந்திருந்தது. அம்மா, இன்னும் மதுவை பத்தி எந்த தகவலும் இல்லையாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா என்றான். லட்சுமி தன் குரலில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் வரவழைத்துக் கொண்டு பேசினார். சர்வா, நான் இப்போ சொல்ல போற விஷயத்தை கேட்கறதுக்கு உன் மனசை திடப்படுத்திக்கோப்பா. உனக்கு இந்த விஷயம் தேவையில்லைன்னு தான் நான் இவ்வளோ நாளா சொல்லாம மறைச்சேன். ஆனா நீ அவளுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி சுத்துறத பார்க்க எனக்கு சகிக்கல என்றாள். என்னம்மா சொல்றீங்க? மதுவுக்கு ஏதாவது ஆபத்தா என்று பதறினான் சர்வா. ஆபத்தாவது ஒன்னாவது, அவ உன்னை ஏமாத்திட்டாடா சர்வா. உங்க அப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் விசாரிச்ச போதுதான் உண்மை தெரிஞ்சது. அவங்க அப்பாவோட பிசினஸ் நஷ்டத்தை ஈடுகட்ட அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்து மாப்பிள்ளைக்கு மதுமிதாவை அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். போன வாரம் தான் அவளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கு. அவளோட கல்யாண பத்திரிக்கை, போட்டோஸ் எல்லாமே உங்க அப்பாவுக்கு கிடைச்சிருக்கு. அவ அங்க தான் புருஷனோட சந்தோஷமா செட்டில் ஆயிட்டா. உன்னை அவ ஒரு பொருட்டாவே மதிக்கலடா. அவளோட பண ஆசைக்காக உன்னை நட்டாத்துல கழட்டி விட்டுட்டு போயிட்டா என்று விசாலாட்சி அடுக்கடுக்காக பொய்களை கொட்டினார். இல்ல, பொய். நீங்க சொல்றது அப்பட்டமான பொய். என் மது அப்படிப்பட்டவ இல்ல. அவ பணத்துக்காக என்னை ஏமாத்த மாட்டா. நீங்க பொய் சொல்றீங்க என்று சர்வா லண்டனில் இருந்த தன் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து உடைத்து வெறி பிடித்தவன் போல கத்தினான். அவனது கண்களிலிருந்து இரத்த கண்ணீர் வழிந்தது. நானாவது பொய் சொல்றதாவது? இதோ பார், உனக்கு நம்பிக்கை இல்லைனா அவளோட கல்யாண போட்டோவை இப்பவே உன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் பேசு என்று லட்சுமி போனை வைத்துவிட அடுத்த சில நிமிடங்களில் சர்வாவின் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு புகைப்படம் வந்தது. அது சர்வாவின் பெற்றோர்கள் டெக்னாலஜியை வைத்து மார்பிங் செய்து உருவாக்கிய ஒரு போலியான திருமண புகைப்படம். அதில் மதுமிதா பட்டுப்புடவை உடுத்தி மணமகள் கோலத்தில் ஒரு புதிய மனிதனின் அருகில் கழுத்தில் தாலியுடன் சிரித்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்த சர்வாவின் ஒட்டுமொத்த உலகமும் அந்த நொடியில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. அவனது கைகள் நடுங்கின. போன் கையை விட்டு கீழே நழுவி விழ அவனது நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு பெரிய பாறை இறங்கியது போல இருந்தது. மது, நீயா இது? என் மார்புல சாஞ்சுக்கிட்டு உயிரே போனாலும் உன்னை விடமாட்டேன்னு சொன்ன மதுவா இது? பணத்துக்காக, வெறும் பணத்துக்காக என்னை இப்படி ஏமாத்திட்டியடி என்று சர்வா கதறி அழுதான். அவனது அழுகை மெல்ல மெல்ல ஒரு கொடூரமான கோபமாகவும் வெறியாகவும் மாறத் தொடங்கியது. இருப்பினும் அவனது காதலின் கடைசி புள்ளி அவளை முழுமையாக நம்ப மறுத்தது. இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் என்று நினைத்தவன் லோகேஷ், விக்ரம் இவர்களிடம் விசாரித்தால்தான் உண்மை தெரியும் என்று நினைத்து நடுங்கும் கைகளால் லோகேஷிற்கு தொடர்பு கொண்டான். அங்கே சென்னையில் லோகேஷும் விக்ரமும் மதுவின் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தனர். சர்வாவின் பெற்றோர்கள் ஏற்கனவே இவர்களையும் அணுகி இருக்க, என் பையன் ஃபாரின்ல இருக்கான். இந்த மதுமிதா குடும்பம் இப்போ பிச்சைக்கார நிலைமையில இருக்கு. அவ என் பையனோட கேரியரை கெடுக்க பாக்குறா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சர்வா கிட்ட ஏதாவது உண்மையை சொன்னீங்க, அப்புறம் உங்க 2 பேரோட குடும்பமும் சென்னையிலேயே வாழ முடியாது. உங்க அப்பாக்களோட பிசினஸ ஒரே நாள்ல காலி பண்ணிடுவேன் என்று சந்திரசேகர் தங்களின் அரசியல் பலத்தை காட்டி நண்பர்களை மிரட்டி வைத்திருந்தார். போன் அடித்ததும் லோகேஷ் பயத்துடனே எடுத்தான். ஹலோ சர்வா என்றான். டே லோகேஷ், எங்க அம்மா ஒரு போட்டோ அனுப்புனாங்கடா. மதுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது போய் தானடா. நீங்க இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்கடா பிளீஸ்டா என்று சர்வா பிச்சை கேட்காத குறையாக கேட்டான். லோகேஷ் தன் எச்சிலை விழுங்கி கொண்டு விக்ரமின் முகத்தை பார்த்தான். விக்ரம் பயத்துடன் தலையசைக்க தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக அவர்கள் உண்மையை மறைக்க வேண்டியதாயிற்று. சர்வா, மனசை தேத்திக்கோடா. உங்க அம்மா சொன்னது உண்மைதான். நாங்க இப்போ அவங்க வீட்டு வாசல்ல தாண்டா நிக்கிறோம். வீடு பூட்டி இருக்கு. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்கடா. அவ பணக்கார இடமா பார்த்து செட்டில் ஆயிட்டாடா. நீ அவளை மறந்துடு சர்வா என்று லோகேஷ் அழுது கொண்டே பொய்யை சொன்னான். டேய், நீயுமாடா இப்படி சொல்ற? நீயுமாடா என்று சர்வா கத்திய கத்தலில் அந்த லண்டன் அறையே அதிர்ந்தது. அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. போனை துண்டித்தான். அன்றுடன் சர்வாவின் காதலும் அவனது மனிதநேயமும் முற்றிலுமாக செத்து போனது. மது, என் உண்மையான காதல கேவலம் பணத்துக்காக மிதிச்சுட்டு போயிட்டல்ல. இந்த உலகத்துல காதலை விட பணம் தான் பெருசுன்னு எனக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்க. இனிமே பார், நீ எந்த பணத்துக்காக என்னை விட்டியோ அந்த பணத்தை இந்த உலகமே வீக்கிற அளவுக்கு நான் சம்பாதிப்பேன்.
ஆனா உன்னை என் வாழ்க்கை முழுக்க மன்னிக்கவே மாட்டேன்டி. எப்பவும் என் கண்ணு முன்னாடி நீ வராமையே போயிடு. வந்தா இந்த சர்வா எவ்வளவு மிருகமா மாறுவான்னு உனக்கே தெரியாது என்று தனக்குள்ளேதி சம்மதம் எடுத்தான். அதற்கு பிறகு சர்வா தன் படிப்பில் ஒரு வெறித்தனமான கவனத்தை செலுத்த அவனது மனதில் இருந்த அந்த பழிவாங்கும் வெறி அவனுக்கு ஒரு பெரிய ஆற்றலாக மாறியது. 3 வருடங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து தன் தந்தையின் பிசினஸை உலகளாவிய அளவிற்கு உயர்த்தினான். SS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ் மேனாக மாறினான். ஆனால் அவனது கேரக்டர் முற்றிலும் மாறிப்போயிருந்தது. பழைய சர்வாவின் அந்த புன்னகையும் கனிவும் எங்கே என்றே தெரியவில்லை. யாரை பார்த்தாலும் எரிந்து விழுவது, எல்லோரையும் எடுத்தெறிந்து பேசுவது என ஒரு அசுரனாகவே மாறியிருந்தான். பெண்களுக்கு எதிரான அவனது வெறுப்பு இன்னும் மோசமானது. பெண்கள் எல்லோரும் பணத்துக்காக எதையும் செய்வார்கள் என்ற எண்ணம் அவனது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. தன் உடல் தேவைக்காக தினமும் ஒரு பெண்ணை நாடினான். அவனிடம் இருக்கும் பணத்திற்காகவே பெண்கள் அவனது காலடியில் விழுந்தனர். இந்த 3 வருடங்களில் மதுவின் வாழ்க்கையோ முற்றிலும் தலைகீழாக மாறியிருந்தது. சர்வாவின் பெற்றோரின் மிரட்டலுக்கு பயந்து தன் அம்மாவின் உயிரை காப்பதற்காக அவள் குன்னூரின் இந்த சிறிய வாடகை வீட்டிற்கு வந்து குடியேறினாள். ஆனால் விதி அவளுக்கு கொடுத்த அடுத்த அதிர்ச்சி, அவளது தாய் உடல்நலக் குறைவால் அடுத்த சில மாதங்களிலேயே இறந்து போனார். ஒட்டுமொத்த உலகத்திலும் தனியானதையாக நின்றாள் மதுமிதா. அப்பொழுது அவளது கைகளில் இருந்தது அவளது செல்ல மகன் ரிதீஷ். அவனுக்கு இப்பொழுது 3 வயது. அவளுக்கு உண்மையில் கல்யாணம் ஆனதா? இந்த ரித்து யாருடைய குழந்தை? அவளது வாழ்க்கையின் அந்த பெரிய ரகசியம் என்பது அவளது நெஞ்சிற்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நிகழ்காலத்தில் மதுமிதா தன் மேஜையில் இருந்த கோப்புகளை பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டாள். அடுத்த வாரம் குன்னூரில் நடக்கவிருக்கும் அந்த பெரிய பிசினஸ் பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருந்தன. அந்த பார்ட்டிக்கு வரப்போகும் அந்த முக்கிய VIP SS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதிபர் சர்வேஷ் தான் என்பதை அவளது MD சிவகுமார் சொன்ன போது அவளது ஒட்டுமொத்த உடலும் நடுங்க தொடங்கியது. 3 வருடங்களாக அவனது நிழல் கூட தன்மேல் படாதவாறு இந்த ஏழை நடுத்தர வாழ்க்கையில் தன் மகனுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவளது வாழ்க்கைக்குள் மீண்டும் அவனா? அவள் எதை நினைத்து பயந்தாலோ, எதை விட்டு ஓடி வந்தாலோ அதே புயல் இப்பொழுது அவளை நோக்கி அவள் கண் முன்னே குன்னூரின் பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு வரப்போகிறது. அவனது மனதில் தன் மேல் இருக்கும் அந்த பெரிய கோபமும் பழிவாங்கும் வெறியும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு தெரியாதது ஒன்றுதான். சர்வா தன்னை ஒரு துரோகியாக, பணத்திற்காக வேறொருவனை கல்யாணம் செய்து கொண்டவளாக நினைத்து கொண்டிருக்கிறான் என்பது. அடுத்த வாரம் நடக்க போகும் அந்த சந்திப்பு இருவரின் வாழ்க்கையையும் எந்த பக்கமாக திருப்ப போகிறது? பனித்திரை விலகுமா அல்லது இருவரின் வாழ்க்கையும் இன்னும் இருட்டிற்குள் தள்ளுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.